வணக்கம். வாங்க லதா வியூஸ்க்கு. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, நம்மளோட ஆர்த்தோ டாக்டர்ன்னு சொல்லலாம். இதை பிரண்டை தொக்கு, பிரண்டை ஊறுகாய். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வீட்டிலே வச்சுருக்கேன் பிரண்டை. அதுலேருந்து வந்து நல்லா ஒரு நிறைய பிரண்டையை உடச்சி எடுத்துருக்கேன். பிரண்டையை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இது முத்துனான பிரண்டை. இதை வந்து இப்படி தான் உள்ளே இருக்கிற சதையை மட்டும் எடுத்துக்கிறேன் நான். கொஞ்சம் அரிக்கும். கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க கைக்கு. எண்ணெய் மஞ்சள் பொடி கொஞ்சம் தடவிட்டிங்கன்னா அரிக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ 2 பக்கம் அந்த தண்டுங்கள கணுவு இருக்குது இல்லையா, கரும்பு மாதிரி கணுவாக இருக்கும். அந்த கணுவை வெட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நார் இருக்கும், இப்படி வச்சு இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே துண்டு துண்டாக வெட்டியும் வச்சுக்கலாம், இல்லை அப்படியே முழுசாக வச்சுக்கலாம். மஞ்சள் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் அதில் வந்து அந்த பிரண்டை தோல் எடுத்து நார் எடுத்து பிரண்டை வந்து அதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு வெள்ளை துணியிலையோ இல்லை ஒரு நல்ல காட்டன் துணியில் போட்டு அந்த தண்ணியெலாம் இல்லாமல் தொடச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். நம்ம அதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ரெண்டுத்தையும் வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கோங்க. கடுகு வந்து நல்லா படப்படன்னு பொரியட்டும், அப்போ எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம ஊறுகாய் போடுறதுக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி நல்லா பொடியாக அரைச்சி எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, இருக்கட்டும். அதுக்கப்புறமா இந்த கடாயை வச்சுட்டு அடிகனமாக இருக்கிற ஒரு கடாயை வச்சுக்கோங்க. நம்ம எப்பவும் போல் ஊறுகாய் போடுற மாதிரி தான். தக்காளி ஊறுகாயெலாம் போடுவோம் இல்லையா, ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் நான். நீங்கள் கடலை எண்ணெய் கூட செய்யலாம். நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு இப்போ நான் தொடச்சி வச்சுருக்கேன் இல்லையா, தண்ணியோடு போட்டால் தெறிக்கும் மூஞ்சிக்கெல்லாம். இப்போ பாருங்கள், நம்ம தொடச்சிட்டு எடுத்து போட்டதுனால தெறிக்கல. நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். அந்த எண்ணெயில் வந்து நல்லா கலந்து கொடுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரிச்ச பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அப்படி கலந்து கொடுங்க. இந்த மாதிரி நல்லா வந்து இது வெந்து வரணும். அப்போ தான் அதில் இருக்கிற அந்த அரிப்பு தன்மைலாம் போயிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டாக்டருங்களே வியந்து போகிற அளவுக்கு கால் வலியை வந்து அவ்வளோ சீக்கிரம் குணப்படுத்திடும் இது. இப்போது இது வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி, அதையும் கொட்டை நார்லாம் எடுத்துகிட்டு தண்ணியில் அலசி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், பாதியாக ஆயிடுச்சா. இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும். இது நம்ம உடைச்சோன்னா உடையணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா அந்த அரிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும் அதில். இல்லைன்னா நம்ம அப்படியே போட்டோன்னா நாக்கிலலாம் வந்து நம்மன்னு இருக்கும். இந்த கருணக்கிழங்கு ஒரு சிலது சாப்பிட்டா எப்படி இருக்கும், அப்படி பாருங்கள். உடச்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி வதங்கணும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை வந்து எண்ணெய் இல்லாமல் இருத்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம புதினா சட்னிலாம் அரைப்போம்ல, அந்த மாதிரி அரைச்சி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போது ஸ்டவ் அதே எண்ணெயில் இன்னும் ஒரு 1/4 கப்பு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 2 காஞ்ச மிளகாய் வாசனைக்காக அதையும் சேர்த்துட்டு இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் அதில். அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு உடனே நம்ம அரைச்சி வச்சுக்கிறத இதில் சேர்த்துடணும். சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பிரண்டை விழுதெல்லாம் அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ இதில் தான் வந்து நம்மளுக்கு அந்த அரிப்புத்தன்மைலாம் போயிட்டு கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறதெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு ஊறுகாய் மாதிரி வாசனையாக நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு கண்ணாடி பாட்டிலையோ இல்லை பிளாஸ்டிக் பாட்டிலையோ சேர்த்துட்டு ஆறுனதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கோங்க. வெளியே வச்சு 1 மாதம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன தண்ணியே சேர்க்கல இதில். பாருங்கள், புளியை கூட நம்ம கரைச்சி ஊற்றலை. இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி சுட சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நம்ம கடுகு வெந்தயம் எல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா, இந்த பொடியை இந்த நேரத்தில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். இந்த கடாயில் கொஞ்சம் சாதம் போட்டு பரண்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் இது வந்து டாக்டரே வேந்து போகிற அளவுக்கு கால் வலியை அவ்வளோ குணப்படுத்துது. 12 வயசுலேருந்து டெய்லி 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த சட்னி சாப்பிட்டு வந்தீங்கன்னா, ஊறுகாவோ இல்லை சட்னியோ துவையிலோ அரைச்சி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரியும், கால் வலியே வராதுங்க. எலும்புங்களுக்கு அவ்வளோ ஒரு பலம், நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.